உன்னை விட்டு விலகி விட்டேன் என்று நினைத்து விட்டாயா? ஏன் தோன்றினது? நான் இல்லையா? இப்போது வந்து நின்று விட்டேனே, உன் தலையை உட்கார்ந்திருக்கிறேனே. அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக இரு. உனக்கு நிம்மதி மட்டும்தான் உனக்கு தந்திருக்கிறேன். ஏன் சிலுவை போடவில்லை? மாயாண்டிக்கு மட்டும்தான் போடுவீர்களா? உனக்கு என்ன வேண்டும்? எல்லாவற்றையும் நிம்மதியாக கொடுத்து வரம் கொடுக்கின்ற சக்தியை நான் கொடுத்திருக்கின்றேன். இதன் பிறகு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேள். போடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். சரி, நான் ஒன்று கூறியேன், கேட்டுக்கொள். நான் உன்னிடத்தில் கேட்டது உன் பிள்ளை வேண்டுமா தாய் வேண்டுமா என்று என் மகன் மாயண்டி கேட்கின்றான். அந்த வாக்கு நீ சுத்தமாக கொடுத்து விட்டால், அந்த சுத்தமாக கொடுத்ததை இன்றையிலிருந்து 3 நாள் தான் அடித்து துவைத்து ஓட வைத்து விட்டுதான் என் மகன் விடுவான். நல்லபடியா கேட்டுக்கொள். என் மகனுடைய காரியம், என் மகனுடைய புத்தி கூர்மை என்னவென்று உனக்கு தெரியும். சரியா? வாக்கு சுத்தம். உனக்கு எல்லா வகையிலும் நிலைமை கைமீறி செல்வதனால் உனக்காக ஒரு வேலையை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் அந்த வேலை சுத்தமாக இருக்கின்ற வேலையாக இருக்கும். அதற்கு மட்டும்தான் செல்ல வேண்டும், வேற எந்ததுக்கும் செல்லக்கூடாது. 3 நாட்களுக்குள் கிடைத்துவிடும். அமாவாசை பௌர்ணமி எங்கிருந்தாலும் மகாராஜா மாயாண்டி கோட்டைக்கு வந்துவிட வேண்டும். இவை உனக்கு கொடுக்கின்ற கட்டளை. நான் இருக்கிறது உண்மை என்றால் நீ அமாவாசை பௌர்ணமி அது தலைக்கு மேல் 10,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் அன்று வருகிறது என்றாலும் தூக்கி எறிந்து விட்டு வந்து நின்றால் உன்னை வளமான வாக்கு சுத்தத்தோடு வாக்கு ஸ்தானத்தோடு அந்த இடத்தில் உட்கார வைத்து உன்னை அழகு பார்ப்பேன். சரியா? வாக்கு சுத்தம். அடுத்தது